Hi everyone, welcome again. Maasi Sambal. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இடுப்புக்குலாம் வந்து ரொம்பவே வலிமை கொடுக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். 50 கிராம் அளவுக்கு மாசி தூள் எடுத்திருக்கேன். 2 பத அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், 5 பூண்டு பல்லு, 4 பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிளெண்டரில் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், 6 பூண்டு பல்லு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பத அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை வந்து 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் ஆனியன்லேயே. ப்ரிப்பேர் பண்ண மாசியை ஃப்ரிட்ஜில் 10 டேஸ் அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. சாப்பாடுக்கு ஊறுக்காய் மாதிரி இதை தொட்டுக்கலாம். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மாசியை நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட. இப்போ வதக்கின ஆனியனில் மாசியை வந்து ஆட் பண்ணி அகைன் நம்ம வதக்க போகிறோம். காரெல்லாம் சேர்த்தாச்சு. இதுலேயே தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் இதில் நான் ஆட் பண்ணுறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். பிளெண்டரில் அரைச்சி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் தீயாது உங்களுக்கு. ரொம்பவே டேஸ்டியான மாசி ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு ஸ்டைலில் இந்த மாசி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாசி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.